தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 19,000க்கும் அதிகமான வழக்குகள் பதியப்பட்டு சுமார் 48,000 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்க பணியகம் தெரிவித்துள்ளது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவல்துறை தலைமை அலுவலகத்தில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய அமலாக்க பணியகத்தின் கூடுதல் டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால், தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளில் 26,000 குற்றவாளிகளுக்கு எதிராக 19,000க்கும் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் 48,000 கிலோ கணக்கிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 1000 கிலோ கணக்கிலான ஹெராயின் மற்றும் போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்ட நிலையில் அவை அனைத்தையும் உரிய வழிமுறைகளை பின்பற்றி அழித்து விட்டதாகவும் கூறியுள்ளார். இதேபோல போதைப் பொருள் தடுப்பு சட்டப்பிரிவு வழக்கு குற்றவாளிகள் மற்றும் அவர்கள் குடும்பத்தாரின் 5,000க்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளும் சுமார் 18 கோடி மதிப்பிலான சொத்துக்களும் முடக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.